ஒரு சான்றோன்னா சபையில போய் அந்த அம்மா பார்க்க முடியாதா? ஏன் கேட்டாங்க? ஏன்னா, இவருக்கு போர் வீரனாக ஆக்கிவிட்டார்கள். போர்க்களத்தில் புகுந்து போர் புரியும் பொழுது பெண்கள் போர்க்களத்திற்கு போகக்கூடாது. அதனால அவனுடைய வீரத்தை பற்றி மற்றவர்கள் பேசுறதை தான் கேட்டு இந்த தாய் மகிழ்ந்தார்கள். அப்படிங்கிற அர்த்தத்துல தான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறதுக்கு பொருள் அப்படின்னு மயிலை சீனி வெங்கடசாமி சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன ஆதாரம்? ஏன் அது அறிவில் சிறந்தவர் மட்டும் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா, வள்ளுவத்துக்கு முந்தி எழுதப்பட்ட அகநானூறு தொகுப்பு இருக்கே, அந்த அகநானூறு தொகுப்புல ஒரு பாடல் உண்டு. ஈன்று புறந்தருதல் என் கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடனே. அப்புறம் அவனுக்கு போர் தொழிலுக்கான கருவிகளை கொடுக்கிறது கருமானுடைய கடமை. அவனை போர் தொழிலுக்கு பயிற்றுவிக்கிறது வேந்தனுடைய கடமை. வென்று வரும்பொழியாக போர் புரிதல் அப்படிங்கிறது என்னுடைய மகனுடைய கடமை அப்படின்னு ஒரு தாய் சொல்றதா